பெரிய எதிர்பார்ப்பில் வெளியாகியிருக்கும் தங்கலான் திரைப்படம் எப்படி இருக்கு என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கதையில் தங்கலானாக வரும் விக்ரம் தனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் மக்களுடன் வாழ்ந்து வருகிறார். வெள்ளைக்காரர்களின் அரசாங்கத்தின் கீழ் இருக்கும் மிராசுக்கள் தங்கலானுடைய மக்கள் அனைவரையும் அடிமை போல் நடித்து வருகிறார்கள். இந்த நிலை மாறி தனது மக்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என நினைக்கிறார் விக்ரம். இந்த நேரத்தில் வெள்ளைக்காரன் கிளமெண்ட் மூலம் தங்கம் தேடும் வேலை இவர்களுக்கு வருகிறது. அதனை செய்வதன் மூலம் தங்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும். அதன் மூலம் மிராசிடம் இருந்து தங்களின் நிலங்களை மீண்டும் வாங்கிவிடலாம் என எண்ணி தனது மக்களை தங்கம் தேடும் இடத்திற்கு விக்ரம் அழைத்து செல்கிறார். இதன் பின் என்ன நடந்தது, அங்கு அவர்கள் என்னென்ன சவால்களை எல்லாம் சந்தித்தார்கள் என்பதுதான் படத்தின் மீதி கதை. இயக்குனர் ப. ரஞ்சித் உலகத்தரத்தில் தங்கலான் படத்தை எடுத்துள்ளார். நிலம் பற்றிய அரசியல் குறித்து இப்படம் பேசியுள்ளது. அனைத்து காலகட்டத்திலும் பொருத்தமான அரசியலாக இது இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் திரைக்கதை சற்று குழப்பமாக இருக்கிறது. அதை தெளிவாக சொல்லியிருக்கலாம். அதுவே படத்தின் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் நடிகர்கள் பேசும் வசனங்களும் புரியாமல் இருக்கிறது. விக்ரம், பார்வதி, பசுபதி, மாளவிகா, டேனியல் என அனைவருமே நடிப்பில் 100% கொடுத்துள்ளனர். இதில் குறையே சொல்ல முடியாது. இவர்களுடைய நடிப்பு தான் படத்தின் மிகப்பெரிய பலம். கண்டிப்பாக பல விருதுகள் இவர்களுக்கு காத்திருக்கிறது. இதில் விக்ரமின் நடிப்பிற்கு ஆஸ்கார் விருது கொடுத்தால் கூட குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு உயிரை கொடுத்து இந்த படத்தில் நடித்துள்ளார். கதாநாயகன் விக்ரமை தாண்டி படத்தின் மற்றொரு ஹீரோ என்றால் அது இசையமைப்பாளர் ஜி. வி. பிரகாஷ் தான். படத்தில் எங்கெல்லாம் தோய்வு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் தனது பின்னணி இசையால் மிரட்டிவிட்டார். மேலும் பாடல்களும் பக்காவாக இருக்கிறது. ஆடை வடிவமைப்பு, கலை இயக்கம் இரண்டுமே நம்மை தங்கலான் உலகத்துக்கு கொண்டு செல்கிறது. ஒளிப்பதிவு இதற்கு முக்கிய காரணமாகும். எடிட்டிங் நன்றாக இருந்தாலும் புரியும்படி இல்லை. மொத்தத்தில் தங்கலான் திரைப்படம் எதிர்பார்த்த சூடு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சரி நம்பளே, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.